சார் அங்கேயே இருக்கணும். நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது. 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் அங்கேயே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும், யூனியன் அந்த ஆஃபீஸ்க்கே வரணும் அப்படின்னா எப்படி சார் முடியும்? லேடிஸ் நாங்கள் எஸ்ஐ மேடம் கூட பேச மாட்டாங்கன்னு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நான் போயிட்டு வணக்கம் வச்சேன். ஒரு மரியாதையாக வணக்கம் மேடம் அப்படின்னா கூட எங்களை திரும்பி கூட கேட்டால் நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படின்னா. 66 பேர் இருக்கிறாங்க பர்மனெண்ட்டுக்காரங்க. அவங்கள இது வரைக்கும் அவங்க 20 பேருக்கு மேலே வரவே மாட்டாங்க. மீதி பேர்லாம் இன்னைக்கு வர வச்சாங்க சார். எல்லாரையும் வர வச்சு இன்னைக்கு கையெழுத்து வாங்கினாங்க நாங்கள் கேட்ட பிற்பாடு. இப்போ மெயின் ரோடே பெருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் மெயின் ரோட்லேயே உட்காந்துன்னு இருக்கணும். இவங்க விசிட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நாங்கள் சைன் வாங்கின்னு அந்த மோரை தருவோம். இந்த 8வது மண்டலம் நாங்கள் வேலைக்கு வந்ததுலேருந்து ஒரு அலட்சியமாக தான் தெரிகிறோம். இன்னமும் எங்களுக்கு உண்டான மரியாதை இன்னும் இல்லை. உங்களாம் பாவம் பார்த்து எங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் இல்லை ஆப்சண்ட்னா அப்போ அன்றைக்கி வேலை செஞ்சுது. இப்போ இன்றைக்கே ஃபுல் டே ஆப்சண்ட் தான் போடுவேன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. மனித மீறல், ஒரு அத்துமீற செயலை ஈடுபடுறாரு. எல்லாரையும் ஒருமையில பெண்களை பேசுறாரு, ஏவா போன்னு பேசுறாரு. நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறதால இதை ஒரு ஜாதி ரீதியாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. எங்கள் எல்லாருக்கும் அப்படிதான் பெண்களை பேசுறது அப்படிதான் பேசுறாரு. நாங்கள் போராடி வந்ததுனால எங்களை மட்டும் தனியாக டார்கெட் பண்ணி இந்த ஜோனல் ஆஃபீஸரு எங்களை ஒரு கொத்தடிமை போல் எங்களை வஞ்சிக்கிறாரு. ஒரு அதிகாரி படித்தவங்க ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். ஆனால் அவங்க அப்படி நடந்துக்கல. யூனியன் பாகுபாடுன்றது இருக்கு. இவங்க போராடிட்டு வந்தாங்க, அந்த யூனியன் ஏற்கனவே இருக்கு, அந்த யூனியன்ல இருக்கவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இது இருக்கு தோழர். ஒரு வேலையில நான் பெருக்கிட்டு இருக்கேன்னா எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல வேற ஒரு வேலையை வாங்குவாரு. அங்க போய் குப்பை எடு அப்படின்னு சொல்லுவாரு. நான் நேற்று காலையில் ஒரு 9:42க்கெல்லாம் நான் எங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறேன். நான் செய்து விஐபிங்க இருக்கிற ஏரியா. அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாம் யாரும் விட மாட்டுறாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், எங்கள் ஃப்ரெண்டு கூட்டிங்கன்னா அவளும் அந்த ஏரியாவில் தான் செய்கிறா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் இன்ஃபெக்ஷன் வராங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி போயிட்டு நம்ம ஏரியாவில் தானே உட்கார போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு, 1 hour ஆயிடுச்சு. நான் அங்கே ஏரியாவில் வர மேஸ்திரி சொல்கிறாரு, உன்னை வேலைக்கு எடுக்க வேணான்னு பச்சை இங்கில் எழுதிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கையெழுத்து போடுறதுக்கோசம் நாங்கள் ஆஃபீஸ் போனோம். ஆஃபீஸ் போனதுக்கும் ஆஃபீஸில் இதே தான் சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் இதில் கையெழுத்து போடக்கூடாது, நீங்கள் ஜோனுக்கு போயிட்டு ஜோனல் ஆஃபீஸர் பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே நாங்கள் வந்துட்டோம். நேராக இங்கே தான் வந்தோம். இப்போ எங்கள் மண்டல தலைவர் பிரசாந்த் கையிலையும் ஹரிபிரசாந்த் ஜோன் 7 ஹரிபிரசாந்த் கையிலையும் சொன்னோம், இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவர் என்ன சொன்னார், நீங்கள் அங்கே ஜோனில் வெயிட் பண்ணுங்கக்கா, நான் வரேன். அவர் ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிட்டு இருந்தார். சரின்னு நாங்கள் 1:30 மணிக்கு வந்தோம். 3:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவர் வரவே இல்லை. அவர் வராதால நாங்கள் என்ன பண்ணோம், அப்புறம் பிரசாந்த் ஜோனல் ஆஃபீஸரோட பேசியிருக்கிறாப்பல. அவங்க என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அக்கா நீங்கள் அங்கே இருக்காதீங்க, நீங்கள் வாங்க, நம்ம அங்கே மீட்டிங் இருக்குது. உழைப்பர் உரிமை சங்கத்தில் மீட்டிங் வச்சுருந்தாங்க எங்களுக்கு 5வது மைலில். அதனால் அங்கே மீட்டிங் இருக்குது, நிர்வாகிகள் எல்லோரும் வர சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே வந்துடுங்க, எதுவாக இருந்தாலும் அண்ணங்களை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே போய்ட்டு அண்ணன் பார்த்து பேசணும், இந்த மாதிரி நடந்தது, இதுதான் உண்மை அப்படின்னு. சரி பிரசாந்தை விசாரிச்சுட்டு அப்புறம் பிரசாந்தை விசாரித்தார். பிரசாந்த் இந்த மாதிரி மரியாதையில் தான் அங்கே பேசியிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே, காலையில் நீங்கள் வேலைக்கு போங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. மறுபடியும் காலையில் நாங்கள் இன்றைக்கி வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வந்தால் கையெழுத்து போட்டால் வேலை போய் செய்யணும் அப்படின்னாங்க. சார் கையெழுத்து போட்டால் வேலை செய்கிறது தான் வந்தோம். இவங்க 2 பேரையும் எடுக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் வேலை செய்கிறோம், இல்லைன்னா நாங்கள் செய்ய மாட்டோன்னு எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே, எங்கள் டிவிஷனில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் 94லேருந்து 108 இருக்கிற நிர்வாகிங்க வார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதால் இப்போ வேலைக்கு நாங்கள் செய்யாத இருக்கிறோம். வந்தார் எங்கள் ஆஃபீஸ்க்கு. அவர் என்ன பேசினார், இந்த மாதிரி வேலைக்கு வாங்கம்மா, நாங்கள் எதுவும் வந்தாலும் பேசுகிறோம், இல்லை எங்கள் மண்டலத்துலேருந்து சொல்லணும், எங்கள் தலைவர் உழைப்பர் உரிமை இதுலேருந்து சொல்லணும், அப்போ தான் நாங்கள் இந்த வேலைக்கு செய்வோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவங்க கையில் ஃபோன் போட்டு கொடுத்தா அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அதனால் அவங்க பேசுனதால எங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்சண்ட் போடுவேன் அப்படின்னு ஆப்சண்ட் போட்டாங்க. அதனால் நேராக இங்கே உட்காந்துட்டோம் சார். நாங்கள்
சார் அங்கேயே இருக்கணும். நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது. 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் அங்கேயே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும் யூனியன் அந்த ஆஃபீஸ்க்கே வரணும் அப்படின்னா எப்படி சார் முடியும்? லேடிஸ் நாங்கள் லேடிஸ் போயிட்டு அங்கங்கே பாத்ரூம் போயிட்டு நாங்கள் ரெஸ்ட் ரூம் போனோம், தண்ணி சாப்பிட்ணும். எனக்கு வந்து சுகர் இருக்குது. நான் போய் மழை கட்சி விழுந்துட்டுனா வேறு எங்கன்னா இது பண்ண முடியுமா? அதனால் நான் வந்து யூனியன் ஆஃபீஸில் உக்காந்துருவேன். மரியாதை இல்லாத பேசுகிறாங்க சார். இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா வேலையை விட்டு போ அப்படின்னு ஒரு வணக்கம் மேடம். எங்கள் எஸ்ஐ மேடம் கூட பேச மாட்டாங்கன்னு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நான் போயிட்டு வணக்கம் வச்சேன். ஒரு மரியாதையாக வணக்கம் மேடம் அப்படின்னா கூட எங்களை திரும்பி கூட கேட்டால் நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா நாங்கள் தானே சார் பேச முடியும்? எங்களுக்கு தேவை, எங்கள் ஜனத்துக்கு வேணும்னா நாங்கள் தான் பேச முடியும். நான் அதை பேசினா கூட அவங்க ஒரு மரியாதை இல்லாத பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. வணக்கம் வச்சா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே திரும்பிக்கினே போயிடுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் என்ன பேசுறதுன்னு தெரியாத வந்துடுவோம். இதெல்லாம் நாங்கள் நிர்வாகத்தில் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பண்ணுறாங்கப்பா, நான் இது வரைக்கும் பேசலை. ஆனால் பேச்சு ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த ஆஃபீஸில் எது பேசுகிறதுனாலும் பேசாதீங்க, இதெல்லாம் உங்கள் சங்கத்துக்கு, இந்த ஆஃபீஸை விட்டு வெளில போய் பேசுங்க உங்கள் சங்கத்துக்கு, அது எல்லாம் ஆஃபீஸ் உள்ளே பேசாதீங்கன்னு மேஸ்திரிங்க வேறு பேசுவாங்க. மரியாதையே கொடுக்க மாட்டாங்க சார். நாங்கள் போராடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் வேலையை நாங்கள் வேலை செய்யாத போயிருந்தா பரவாயில்ல சார். நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகிறோம். 66 பேர் இருக்கிறாங்க பர்மனெண்ட்டுக்காரங்க. அவங்கள இது வரைக்கும் அவங்க 20 பேருக்கு மேலே வரவே மாட்டாங்க. மீதி பேர்லாம் இன்றைக்கி வர வச்சாங்க சார். எல்லாரையும் வர வச்சு இன்றைக்கி கையெழுத்து வாங்கினாங்க நாங்கள் கேட்ட பிற்பாடு. நீக்கப்பட்டது 2 பேர். ஆனால் இந்த 2 பேருக்கோசம் எங்கள் 16 மண்டலம் 16 டிவிஷனும் எங்களுக்கோசம் இருக்கிறாங்க சார். என்னன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த வந்து 2 நாள் முன்னாடியே வந்து ஒரு தொழிலாளி நைட்டில் வேலை இரவு தொழிலாளியை வந்து வேலையை விட்டு நீக்கம் பண்ணாங்க. அந்த நீக்கம் பண்ணும்போது நாங்கள் வந்து இதே மண்டல ஒரு யூனியன் சொல்லிட்டு இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. இவர்கிட்ட வந்து இது மாதிரி தொழிலாளியை நீக்கம் பண்ணுறதுக்கு ஆணையர் வந்து யாரும் சொல்லலை. எண்ணிலம் வேலையை நீக்கிறதுக்கு யாரும் இதுக்காக கிடையாது, நீங்கள் வந்து அது ப்ராப்பராக பண்ணணும்னாங்க. எல்லா தொழிலாளியும் வேலை செய்கிறவங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வேலை செய்யலை, நான் எனக்கு வந்து 2000 பேர் கொடுத்துருக்காங்க, அதனால் யாரும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் தொழிலாளி இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 850 பேர் ப்ளஸ் வந்து நைட்டில் வேலை செய்கிற ஒரு 200-150 பேர் எங்கள் சங்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. யாருமே கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போகிறவங்களோ வேலை செய்யாதோ இல்லவங்களோ கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் தொழிலாளி இருக்காங்க. டிவிஷனுக்கு குறைஞ்சபட்சமாக 50% 100% இருக்காங்க. அவங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள மாதம் இருக்கோ மற்ற வேலைக்கு ஈடுபடுத்துறது கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒழுங்கு நடவடிக்கை கிடையாது. ஆனால் நாங்கள் போராட்டம் பண்ணி வந்ததால் இங்கே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கள் மேலே என்ன கோவமோ இல்லை வேறு என்ன விஷயம் வன்மமோ தெரியல. நாங்கள் வந்து தொழிலை நாங்கள் வேலை செய்ய தான் வந்திருக்கோம். வேலை செய்ய வேண்டியது எங்கள் கடமை, வேலை சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி நாங்களும் முந்தானே சொன்னோம். சொன்ன பிறகும் ஒரு பெண் தொழிலாளி, இவங்க பேர் ஜெயந்தி, இவங்க வந்து வார்டு 98 வேலை செய்கிறாங்க. இவங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு 9:30 மணி அளவுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்காக இவங்க வந்து எங்களுக்கு இப்போ முதல்வர் கட்டி கொடுத்த சிறுநீர் இடம் எங்கே பார்த்தீங்கன்னா வார்டு ஆஃபீஸில் ரெஸ்ட் எடுக்கிறது, மயக்கம் வந்தாலோ உணவு அருந்தத்துக்கோ ரெஸ்ட் ரூம் அங்கே கட்டிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிற ரூமும் கட்டி கொடுத்துருக்காரு. புதுசாக கழிப்பற வசதியும் ஒரு வார்டுக்கு கட்டி தராங்க. இவங்க வந்து வேலை நேரத்தில் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்காக வார்டுக்கு போயிட்டு, ஏன்னா ஒரு இடமா வேலை செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா 200-500 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அதனால் சிறுநீர் கழிக்கப்பட்டு அந்த நேரத்தில் அவர் ஜோனல் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த அம்மா வேலைக்கு எடுக்கக்கூடாது, வேலையை விட்டு நீக்கம் பண்ணுறேன்னு சொன்னார். இதன் பேரில் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் சங்கத்து சார்பாக அணுகி இந்த மண்டலத்தோட தலைவர் பிரசாத் வந்து இந்த விஷயத்தை வந்து மண்டல அலுவலர் இனியன் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிஸ்டர் நீ என்கிட்டலாம் பேசக்கூடாது, நீ யார் என்கிட்ட பேசுறதுக்கு, ஆணையர் சொல்கிற உன்னை வேலையை விட்டு எடுக்கக்கூடாதுன்னு. நாங்கள் யாருமே வேலை நிறுத்தம் பண்ணி பிரச்சனை பண்ணணும் வரல. இந்த மண்டல அலுவலர்கிட்ட அவங்கள வேலைக்கு எடுத்துக்க நேற்று எங்கள் மண்டல தலைவரும் பேசுகிறாரு. பேசும்பொழுது அவரே மரியாதை இல்லாமல் அவர் வந்து எப்படி பேசுகிறார், நீ யார் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு, ஃபஸ்ட்டு நீ என்னாலாம் கிடையாது, வேலையில் ஆள் இல்லைனா வரும்போது ஆள் இல்லைனா வேலையை விட்டு எடுத்துருவேன்ட்டு. இந்த ஒரு ஒரு சமூக நீதி சமத்துவ அரசு, மகத்தான அரசு நடக்கும்போது எங்களுக்கு வேலை திரும்பி கொடுக்கும்போது எங்களுக்கு கழிப்பற வசதியிலேருந்து எல்லா வசதியும் வந்து பண்ணி கொடுத்த பிறகு இந்த அதிகாரி வந்து நீ வந்து யூரின் போனால் நான் இது பண்ணுவேன், நீ லேட்டாக வந்தால் உன்னை வேலைக்கு எடுக்க மாட்டேன், நான் வரும்போது நீ இல்லைனா ஒரு மனித மீறல், ஒரு அத்துமீற செயலில் ஈடுபடுறாரு. எல்லாரையும் ஒருமையில் பெண்களை பேசுகிறாரு, ஏவா போன்னு பேசுகிறாரு. ரெண்டாவது இவர் வந்து எங்களுக்கு முக்கியமான குறைக்கு இவர் நீக்கணும். இதுக்கு பதில் நல்ல அதிகாரி, நிறைய அதிகாரி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள போடணும். அதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கோன்றதால தான் எங்களுக்கு தராங்க. இவர் வந்து எங்கள் எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பணும். காலைல வந்து இந்த திருப்பியும் வேலையில் நின்றுட்டு கையெழுத்து போட்டு இந்த மாதிரி விஷயத்த கேட்கும் போதும் யாரெல்லாம் வேலை செய்யலையோ அவங்களாம் வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பு அப்படின்றாரு. இவர் பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டுற தோணியில், என்ன எதுவும் பண்ண முடியாத தோணியில் தான் எதுவும் பேசுகிறாரு. நாங்கள் இது 2 நாள் முன்னாடியே இந்த விஷயத்த சொன்னோம், நேற்றும் சொல்கிறோம், அவர் கேட்கல.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறதால இதை வந்து ஒரு ஜாதி ரீதியாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. எங்கள் எல்லாருக்கும் அப்படி தான், பெண்களை பேசுகிறதே அப்படி தான் பேசுகிறாரு. நாங்கள்லாம் குப்பை வேலை செய்கிறேன்ற ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் நடத்துகிறாரு. அதேமாதிரி உள்ளே போய் பேச போனாலும் நாங்கள் எது பேசினாலும் இந்த வாட்டி நாங்கள் பேச்சுவார்த்தை போனோம், எங்கள் மாநில செயலில் வரணும், அதுலேயும் நாங்கள் உட்காருவோன்ட்டோம். அவருக்கு மேலதிகாரி வந்தால் தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ட்டோம். அதனால் எஸ்சி முருகன் சார் நல்ல மனுஷன் இருக்கார், வேறு யாருன்னா அவருக்கு மேலதிகாரி வந்து நடவடிக்கை எடுத்து இந்த மண்டல அளவில் நிற்கணும். இதுதான் எங்கள் பிரதானமான கோரிக்கை. ஆமாம், இந்த ஆஃபீஸ் கிடையாது, இது வந்து மண்டல அலுவலம். வார்டு ஆஃபீஸ் டிவிஷனில் இருக்கும், கழிப்பறை வசதி இருக்குது. ஆனால் வேலை செய்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வார்டு ஆஃபீஸ்னால் நம்ம கீழ்ப்பாக்கத்தில் வேலை செய்கிற இடம் இருக்கும். இப்போ புதுசாக பப்ளிக்கிட்ட யார்கிட்ட புது அழைப்பு இவங்க வேலைக்கு சேர்ந்து 1.5 மாதம் தான் ஆகுது. 10 வருஷம் 12 வருஷம் செஞ்ச தூய்மை பணியாளராக இருந்தால் பப்ளிக் வந்து இவங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்கன்னு தெரியும், அலோவ் பண்ணுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இவங்க சேர்ந்தே 1.5 மாதம் தான் ஆகுது. அப்போ வந்து ஒரு கழிப்பறை வசதினும் போது வார்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டு போகணும். அப்படின்னும் போது அவர் போயிட்டு வர நேரத்தில் அவங்க இல்லைன்னா வேலைக்கு எடுக்க மாட்டேன்னா என்ன நியாயம் இருக்குது? ஒரு பெண் வந்து மாதவிடாய் காலத்துலேயோ இல்லை ஒரு பாத்ரூம் வருதுனாலும் கூச்சப்பட்டு ஒரு தெரிஞ்ச லேடிஸாக அதிகாரியாக இருந்தால் சொல்லிட்டு போவாங்க. இல்லைனா போயிட்டு வந்து எங்கே போனீங்கன்னு கேட்டால் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் சார் சொல்லுவாங்க. அவருக்கு தெரியும், தெரிஞ்சும் எங்களை வந்து வஞ்சிக்கும் வகையில் இவங்க போராட்டம் பண்ண வந்தவங்க, இவங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, எல்லாம் தனியார் மயத்தை எதிர்த்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி தனியார் மயத்தை வந்து திருப்பி இவங்க வந்து இது பண்ணுன்றால் நாங்கள் வேலையே செய்யறது இல்லைன்னு வெளியே காட்டுறதுக்கோசம் இந்த விஷயத்தை கொண்டு வராரு. மாண்புமிகு மேயர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்குமே மோர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மோர் எதுக்குன்னு சொன்னால், நாங்கள் வேலை செய்யும் போது எங்கள் களைப்பை தீக்கிறதுக்கு தான் அந்த மோர். ஆனால் இப்போ இங்கே இந்த மண்டலத்தில் வார்டு வாரியாக என்ன நடக்குதுன்னா, அதாவது ஒரு சில வார்டில் வந்து மதியம் 1:30 மணிக்கு கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில வார்டுங்களெல்லாம் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு ஏரியாலேயே இருங்க, இப்போ மெயின் ரோடே பெருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் மெயின் ரோட்லேயே உட்காந்துன்னு இருக்கணும். இவங்க விசிட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நாங்கள் சைன் வாங்கின்னு அந்த மோரை தருவோம். அந்த ஒரு மோருக்காக நாங்கள் அங்கேயே உட்காந்துன்னு இருக்கோம், ஆனால் வரமாட்டேன்றாங்க. என்னான்னு கேட்டால், நாங்கள் வர வரைக்கும் நீங்கள் இருக்கணும், நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கி ஆப்சென்ட். அப்போ அன்றைக்கி நாங்கள் 6 மணிக்கு காலையில் தொடப்பம் முச்சு பெருக்கிறோம், அந்த ஒரு நாள் வேலை வராது இல்லை எங்களுக்கு. ஆப்சென்ட்டுன்னும் போது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த வேலை கிடைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்கள் கூட எங்கள் சங்கம், அதாவது எங்கள் உழைப்போர் உரிமை இயக்கம், ஏஐசிசிடியு, எங்கள் பாரதி தோழர், இவங்கெல்லாம் இருந்து தான் இந்த வேலை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்தோம். வந்து இப்போ தான் ஆரம்பித்தோம். இன்னும் ஆயிடுச்சு, இன்னும் சம்பளம் வாங்கலை, 1 மாதம் சம்பளம் இனிமேல் தான் வாங்குவோம். கொஞ்சம் தான் தெம்பாக இருந்தால் ஐயோ வேலை கிடச்சிச்சேன்னு. ஆனால் எங்களுக்குன்னு ஏரியா கொடுக்குறாங்க. இப்போ ஒரே ஏரியா தான், நாங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுன்னு இருந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஏரியா கொடுப்பாங்க. எங்களுக்கான ஏரியா கொடுக்கும் போது நாங்கள் ஏரியா முடிச்சிடுவோம். இங்கே அப்படி கிடையாது. ஏரியா கொடுத்துன்னா அந்த ஏரியா செஞ்சுனே இருக்கும் போது அவசரம் இன்னொரு இடத்துக்கு வந்து வேலை செய்யுங்க. இந்த ஏரியா வந்து எங்கள் எல்லாருக்குமே புதுசு தான், எங்களுக்கு வழி கூட இங்கே தெரியாது. அந்தந்த ஏரியா அந்தந்த மேஸ்திரி காட்டினா தான் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏரியா செய்கிறோன்னா உடனே வந்து பாதியில் சீக்கிரம் வாங்க இங்கே செய்யுங்க, எப்படி முடியும்? நீங்கள் கொடுக்குற இடம் அவங்க ஸ்டார்டிங்கே என்ன சொல்கிறாங்க, 500 மீட்டர் ஒரு ஆளுக்கு. இப்போ வந்து ஒரு மெயின் ரோடு செய்கிறோன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் நாங்கள் போயிட்டு தான் வரோம். அப்படி இருக்கும்போது அப் அண்ட் டவுன் செஞ்சுட்டு அங்கே பாத்ரூம் இருக்காது, மெயின் ரோட்டில் பாத்ரூம் கிடையாது. நாங்கள் எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி வேலை முடிச்சுட்டு வந்து எப்படா ஆஃபீஸ் உள்ளே போய் பாத்ரூம் போவோம், அதை தான் யோசிப்போம். அப்படி இருக்கும்போது அப்படி இல்லாமல் அந்த மோருக்காக நீங்கள் உட்காருங்க, எங்கள் நலன் கருதி மாண்புமிகு மேயர் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரிங்க நீங்கள் அதை உட்காரணும், நாங்களாம் வந்து பார்த்து தான் கொடுப்போம். அதாவது இப்போதைக்கு வந்து இருக்கிற மகளிருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த 8வது மண்டலம் நாங்கள் வேலைக்கு வந்ததுலேருந்து ஒரு அலட்சியமாக தான் தெரிகிறோம். இன்னமும் எங்களுக்கு உண்டான மரியாதை இன்னும் இல்லை. இப்போ மகளிர் தினம்னு ஒன்று வந்தது, அதில் மகளிருக்கு மரியாதைன்றாங்க, ஆனால் எங்களுக்கு தரல. இங்கே ஒரு அடிமைத்தனமாக தான், ஏன்டா இவங்க வேலைக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இப்போ வந்து எங்கள் தோழர் வந்து எங்களுக்காக பேசியிருக்காங்க. இப்போ எங்கள் தோழருங்க வந்து பேசுனதுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறது தான் எங்கள் முடிவாக இருக்கும். ஆனால் இந்த மண்டல தலைவர் எங்களுக்கு வேண்டாம், இந்த அலுவலர் எங்களுக்கு வேண்டாம். ஒரு அலட்சியமாக தான் பார்க்குறாங்க. பர்மனெண்ட்டுக்காரங்களுக்கு இருக்கிற மரியாதை எங்களுக்கு கிடையாது. ஒரே வார்த்தை என்னன்றாங்க, விருப்பம் தான் வேலை செய்யுங்க, இல்லைன்னா எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. நாங்கள் வந்த 3வது நாளே எங்கள் வார்டிலேயே சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கேட்குறோம் எங்கெங்க பர்மனெண்ட் ஸ்டாப் அவங்கள வேலை செய்யலாம், உங்களதுலேயே இத்தனை ஆப்சென்ட் இருக்குது, அப்படியே எங்ககிட்டயே எங்களே திருப்பி கேட்குறாங்க, உங்களதுலேயே இத்தனை ஆப்சென்ட் இருக்குது, சரி நாங்கள் இத்தனை ஆப்சென்ட் ஆளுங்க எங்கே காட்டுங்க. இல்லை, அதுக்கு பதில் கிடையாது. ஒரே வார்த்தை சொல்கிறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். அவங்களே வந்து எங்களை கேள்வி கேட்டு அவங்களே முடிச்சிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதாவது வந்து இவங்களா பாவம் பார்த்து எங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இவங்க தரல,
நாங்கள் போராட்டம் பண்ணி எங்கள் பாரதி தோழர் தான் வாங்கி கொடுத்தாரு. எங்கள் சங்கம் உழைப்போர் உரிமை இயக்கம் தான் வாங்கி கொடுத்தது. ஆமாம், அதாவது எங்களுக்கு சுத்தமாக பாத்ரூம் இல்லைன்றது ரொம்ப நாள் இருக்கிற பிரச்சனை தான். மண்டல 6லேயே நாங்கள் கடிதம்லாம் கொடுத்துருப்போம். இப்போ இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. அதாவது எங்களோட ஆஃபீஸு, அதான் நாங்கள் சைன் பண்ணுறோம் இல்லைங்களா, டிவிஷன் ஆஃபீஸு அங்கே தான் இருக்குது. நாங்கள் ஏரியான்னு வந்துட்டோம்னா எங்களுக்கு பாத்ரூம் கிடையாது. இந்த ஏரியா வந்து எங்களுக்கு புதுசு. இப்போ இங்கே திரும்பி பார்த்தா எல்லா தெருவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் அங்கே தான் போனோம். நாங்கள் எங்கள் டிவிஷனுக்கு தான் போனோம். அந்த டைம் இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும் போகணும்னா. நாங்கள் நடந்து தான் போனோம். நாங்கள் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே இங்கே வந்துட்டு நீங்கள் இல்லை ஆப்சண்ட்டுன்னா அப்போ அன்றைக்கி வேலை செஞ்சுது. இப்போ இன்றைக்கும் ஃபுல் டே ஆப்சண்ட்டு தான் போடுவேன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே, எல்லா வார்டுக்குமே ஆப்சண்ட்டு தான் இன்றைக்கி. நாங்கள் வந்து 5 மாதமாக வேலை இல்லாத வீட்டில் இருந்து தனியார் மையத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் போராடி 5 மாதம் முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு சம்பளம் கூட போடலை. அதுக்குள்ளே புதுசாக வந்திருக்கிற ஜோன் ஆஃபீஸரு எங்கள் ஆளுங்களை ரொம்ப தனியாக போராடி வேலைக்கு வந்தாங்களேன்னுட்டு ஒரு மாதிரி வஞ்சிக்கிறாரு எங்களை. நாங்கள் வந்து காலையில் 6:30 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணி வரைக்கும் அவ்வளோ பெரிய மெயின் ரோடை நாங்கள் பெருக்கிறோம். நாங்கள் வந்து பெருக்கி முடிச்சுட்டு லேடிஸுங்க பாத்ரூம்காக பக்கத்தில் போனதுக்கு அந்த ஜோனல் ஆஃபீஸரு ஏன் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேள்வி கேட்டு எங்களை வேலைக்கு எடுக்காத ஆப்சண்ட் போட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. நாங்கள் போராடி வந்ததுனால எங்களை மட்டும் தனியாக டார்கெட் பண்ணி இந்த ஜோனல் ஆஃபீஸரு எங்களை வந்து ஒரு கொத்தடிமை போல் எங்களை வந்து வஞ்சிக்கிறாரு. நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காலையிலையும் எல்லா எஸ்ஐக்கிட்டையும் சொல்லி ஆப்சண்ட் போட்டார். இன்றைக்கும் ஆப்சண்ட்டு. நாங்கள் யார் வந்து ஒரு ஏரியாவில் இல்லைன்னா உடனே ஆப்சண்ட்டு. நாங்கள் ரொம்ப லாங்கிலேருந்து 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு பிடிச்சி வரோம். காலையில் 4 மணிக்கு எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு பிடிச்சி வந்து நாங்கள் வேலை செஞ்சு 11 மணி வரைக்கும் நாங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போகாத அளவுக்கு எங்களை மட்டும் இந்த போராடி வந்தவங்களை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஒரு அடிமை போல் எங்களை நடத்துகிறாங்க. எஸ்ஏவிலேருந்து மேஸ்திரியிலேருந்து ஜோனல் ஆஃபீஸிலேருந்து எல்லாருமே இந்த புதுசாக போராடி வந்தாங்கல்ல அவங்கள வேணும்ன்ட்டு போராடி நாங்கள் வேலைக்கு வந்தோன்ட்டு எங்களை வந்து இப்படி ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. அதுதான் நாங்கள் வேலை செஞ்சோம் எங்களை வந்து ஒரு மாதிரி அடிமை போல் நடத்துகிறாங்க. எங்கேயும் போகக்கூடாது. காலையில் 6:30 மணிக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா பெருக்கினே இருக்கணும். 1:30 மணி வரைக்கும் தண்ணி குடிக்க டீ சாப்பிட எதுக்குமே போகக்கூடாது. ரெஸ்ட் ரூம்லாம் போகக்கூடாது. அங்கேயே தான் இருக்கணும். அப்படி அங்கேயே இல்லைன்னா நாங்கள் ஆப்சண்ட் போட்டு அமுச்சிடுவோம் வீட்டுக்கு. கேட்டால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு ஆப்சண்ட் போட்டுடுறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் எந்த சங்கத்தை இட்டுன்னு வந்தாலும் நாங்களாம் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் எல்லோரும் காலையில் கையெழுத்து போட்டோம். யாரும் வேலை செய்யலை. எங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஜோன் ஆஃபீஸில் வந்து 8வது மண்டலத்தில் நியாயம் கேட்க வந்தோம். எல்லாரையும் உட்கார வச்சுருக்கிறாங்க. வந்து உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கூட எங்களை எதுவுமே கேட்கல. நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து ஜோன் ஆஃபீஸில் தான் உக்காந்து இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பதில் வரல. நாங்கள் தொழிலாளிங்க வந்து நாங்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுறோம். ஆனால் அதிகாரிங்க அவங்களுடைய கடமையை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். எங்களை ஒரு மாதிரி கேவலமாக டீல் பண்ணுறாங்க. மோர்லாம் கொடுக்குறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அந்த மோரை குடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை. எவ்ரி டைமும் வேலையே ஏரியாவிலே செஞ்சுக்கின்னு இருக்கணும்னா எதுக்கு? அது கூட டைம் இல்லை. அதுபோல் வேலை வாங்கிக்கினே இருக்கிறாங்க கண்டினியூவாக. நாங்கள் போராடி வந்ததுனால எங்களை மட்டும் தனியாக டார்கெட் பண்ணி நாங்கள் எதனா கேட்டால் அப்படி தான் பண்ணுவோம். ஆப்சண்ட் உடனே வேலையை விட்டு எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தர பணியாளர் இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் அதிகம். அவங்கள எதையும் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க வேலை செய்யலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்களை ரொம்ப வேலை வாங்குறாங்க. எங்களை வந்து எல்லா எஸ்ஐவும் மேஸ்திரிங்களும் அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சு பழுது. இவங்களை வந்து ரொம்ப வேலை வாங்கினா இவங்களே வேலையை விட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு எங்களை ஒரு அடிமை போல் நடத்துகிறாங்க. ஒரு பெண்கள்ன்றது ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம வந்து ஒரு பாத்ரூம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம தேடிக்கின்னு போகணும். நாங்கள் பெருகிறது ரோடு. இப்போ ரோட்டில் வந்து ஒரு சிலவங்க வீடுங்களில் விடுவாங்க.
ஒரு சிலவங்க வீடுங்களில் விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் பாத்ரூமுக்கு தான் போகணும். அப்போ போயிட்டு வந்தால் கூட ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகும். அதுக்குள்ளேயே ஏரியாவில் இல்லையே, எங்கே போனீங்க, ஆப்சண்ட் போட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த புதுசாக வந்த ஜோன் ஆஃபீஸர் தான் இவ்வளோ கொடுமை பண்ணினுக்கிறாரு எல்லா லேடிஸுங்களையும். அதிகாரிங்களே சரி, ஒரு பாவம் பார்க்குறது இல்லை. வெயில் காலம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட உட்கார விடுறதில்ல. டைட்டாக வேலை வாங்குறாங்க. அதை நாங்கள் கேட்டால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு ஆணவமான பேச்சு. ஒரு அதிகாரி படித்தவங்க ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். ஆனால் அவங்க வந்து அப்படி நடந்துக்கலை. ஆணவமாக அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குதுன்னு ஏன் ரோடு பெருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எங்களை ஒரு அடிமை போல் நடத்துகிறாங்க. நாங்கள் யாரும் வேலைக்கு போகல. நாங்கள் எல்லோரும் காலையிலேருந்து இங்கே தான் ஸ்ட்ரைக் பண்ணி நிற்கிறோம். நன்றி. ஆமாம், வேலைக்கு நாங்கள் சேர்ந்ததுலேருந்தே அவங்களுக்குள்ளே மீட்டிங் போட்டு எங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ரொம்ப வேலை வாங்குறாங்க. 1 மாதம் குப்பையெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. 10 நாள் பெருக்காத ரோட எங்களை போட்டு பெருக்க வச்சு எங்களுக்குன்னு தனியாக ஒரு டப்பா குத்து வாரி ஈத்துன்னு போயிட்டு ரொம்ப லாங்கில் இருக்குது பின்னெல்லாம் கான்ட்ராக்டில் கிட்ட வைப்பாங்க பின்னு. இந்த சென்னை மாநகராட்சியில் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கும் பின்னு. அதான் ஒரு கொஞ்சம் லாங்காக இருக்கும். அவங்க வந்து எல்லா இடத்துலையும் பின்னு வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு கிலோமீட்ரு அது போல் சொல்லிட்டு, ஆமாம், லாங்காக தூக்கின்னு போகணும். தூக்கின்னு போயிட்டு அதில் தூக்கி கொட்டணும். இப்படி தான் செய்யணும். இஷ்டம் இருந்தால் செய்யுங்க, எல்லாம் வேலையை விட்டு போங்க அப்படின்றாங்க. நாங்கள் 10-15 வருஷம் செஞ்ச சர்வீஸு. எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத எங்களை தனியார் மையத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தனியார் மையம் ஆனான்னு எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி, எங்களுடைய வேலைக்காக நாங்கள் போராடி இப்போ தான் வந்துக்கிறோம். இன்னும் சம்பளம் கூட வாங்கலை. 5 மாதம் எங்களுக்கு வருமானமே இல்லை. 5 மாதம் ஒன்றுமே இல்லாத நாங்கள் வீட்டில் போராடின்னு இருந்தோம். இப்போ தான் வந்திருக்கிறோம். வந்த உடனே எங்களை வந்து 3 பேராக வேலையை விட்டு தூக்குறாரு இந்த ஜோனல் ஆஃபீஸர். நாங்கள் வந்து ஆல்ரெடி 6 மாதமாக போராடி மண்டலம் 6ல் இருந்து ஜோன் 8க்கு வந்து ஒரு 850 பேருக்கு மேலே வந்திருக்கோம். அதில் வந்து நான் வந்து 103 டிவிஷனில் மண்டலம் 8ல் 103 வார்டில் நான் பணிபுரிகிறேன் தோழர். இப்போ என்னென்னா இன்றைக்கி பிரச்சனைனா, நேற்றைய தினம் பெண்கள் வந்து பணிபுரிஞ்சிட்டு அவங்க வந்து இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக நிறைய வீட்டில் விட மாட்டுறாங்க. தூய்மை பணியாளர்களை எங்களை வந்து தண்ணி கொடுக்க கூட நிறைய வீட்டில் விட மாட்டுறாங்க. அதே மாதிரி பார்க் இருக்குது. அந்த பார்க்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா 11 மணிக்கு மூடிடுறாங்க. எங்களையும் உள்ளே விட மாட்டுறாங்க. சில பார்க்கில் வந்து தண்ணி வரலை, அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து இவங்க வந்து ரொம்ப லாங்காக ஒரு கிலோமீட்டருக்கு முன்னே போய் தான் எந்த வீட்டில் விடுறாங்களோ அந்த வீட்டில் மட்டும் பாத்ரூம் அந்த இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய சூழல் இருக்குது. நேற்று பெண்கள் வந்து இயற்கை உபாதை கழிக்க சென்ற பொழுது மண்டல அலுவலர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரவுண்ட்ஸ் வந்திருக்காங்க. அந்த ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த பெண்கள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆப்சன்ட் போட்டிருக்காங்க. ஆப்சன்ட் போட்டுட்டு இவங்களை பணிக்கும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அது மட்டுமின்றி நேற்று ஈவினிங்கே இதுக்கான நடவடிக்கையை எங்களுடைய மண்டலத்திலுடைய முன்னாள் 6ல் வந்து தலைவராக இருந்தவரும் இப்போ பொறுப்பு தலைவராக இருக்கக்கூடிய மண்டலத்தில் வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து மண்டல அலுவலரிடம் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் வந்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கல. நீங்களாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கு வந்து எல்லா டிவிஷன்லேயும் வந்து நாங்கள் வந்து கையெழுத்து போட்டோம். அதே பாதிக்கப்பட்ட 2 பெண்கள் கிட்ட வந்து கையெழுத்து வாங்காதன் காரணமாக மற்ற எல்லா டிவிஷன்லேயும் அந்த 97 டிவிஷனில் வந்து யாரும் சைன் பண்ணலை. மற்ற டிவிஷனில் நாங்கள் எல்லாம் சைன் பண்ணோம். சைன் பண்ணிவிட்டு எங்களுடைய கோரிக்கை கஷ்டங்களை சொன்னோம். நாங்கள் வந்து ஒரு கோஷம் முழக்கம்லாம் போட்டோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து வேலை செய்ய மாட்டீங்கன்றதால எல்லாருக்கும் வந்து சைன் போட்டதுலையும் ஆப்சன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்சன்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் வந்து ஜோனல் ஆஃபீஸர் வந்து எங்களுடைய உழைப்பொறி உரிமை இயக்கத்தில் வந்து பேசட்டும், எங்களை தலைவர் பாரதி அவர்கள்கிட்ட பேசட்டும், அது உடன்பாடு எட்ட பிறகு நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதை வந்து செவி கொடுத்து யாருமே கேட்காத நீங்கள் வேலைக்கு போகலன்னா நாங்கள் ஆப்சன்ட் தான் போடுவோன்றத மாதிரி நாங்கள் சைன் போட்டதுக்கு மேலேயே ஆப்சன்ட் போட்டாங்க. இன்றைய தினம் ஆமாம் ஆப்சன்ட் தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் மண்டல அலுவலகத்துக்கு வந்துட்டோம். எங்கள் தோழர்கள் வந்து முன்னணி நிர்வாகிகள் வந்து உழைப்பர் உரிமை இயக்கத்தின் மூலியமாக இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு மண்டல அலுவலகத்தில் அணுகி பேசினாங்க. அதுக்கும் உடன்பாடு எட்டவில்லை. அதனால் வந்து நாங்கள் இருக்கோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் பாரதி வந்து திருப்பும் வந்து மண்டல அலுவலகத்தில் பேசுவதாக இருக்கிறாரு. அதனால தான் நாங்கள் கூடியிருக்கோம். வீட்டில் வந்து கைப்படும் போது பெர்மிஷன் கேட்டு போகிறாங்க.
டெய்லி சாத்தியம். தோழர் இது வந்து டெய்லி சாத்தியம் இல்லை. என்னன்னா ஒரு வீட்டில் இன்னைக்கு விடுறாங்க, இந்த மறுநாள் விட மாட்டாங்க. இந்த கஷ்டங்கள் இருக்கு. நிறைய டிவிஷன்ஸ்லேயும் கழிப்பறைகள் வந்து சரியில்லை. உடை மாற்றும் அறை வந்து இல்லை. எங்கள் 103 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஓய்வறை இருக்குது. ஆனால் உடை மாற்றும் அறை இல்லை. இப்போ ஏதோ கட்டிட்டு இருக்காங்களான்னு தெரியல, ஒன்று புதுசாக ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அது எங்கள் உபயோகத்துக்கு வருமானதும் தெரியல. நிறைய வார்டில் வந்து கழிப்பறை வசதி இல்லை. பெண்கள் வந்து ஆண்கள் வந்து ஒரு பொது கழிப்பிடத்துக்கோ எங்கோ ஒரு தூரமாக இருந்தாலும் நடந்து போயிடலாம். ஆனால் பெண்கள் வந்து இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. நார்மல் டைமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. அவங்களுடைய அந்த சில குறைபாடுகள் இருக்க ஒரு பிரச்சனைகள் இருக்க டைம்லலாம் ரொம்ப கஷ்டத்தை பெண்கள் வந்து அனுபவிக்க சூழல் இருக்குது தோழர். கேட்குறேன் போலாமா? இப்போ வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து 60 பேர் இருக்காங்க, ஆனால் 20 பேர் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. தோழர் அது உண்மையான கருத்தாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எங்கள் வார்ட்லேயே வந்து 105 பேர் பர்மனன்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. அதில் வந்து நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னா கூட ஒரு 10-15 பேர், மதிய ஷிஃப்ட்டு அப்படிலாம் இருப்பாங்க. அதை போகிறவங்க மீத பேர் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 70-75-80 பேர் கட்டையாச்சு பகல் ஷிஃப்ட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அதில் வந்து நாங்கள் முழுமையாக யாரையும் பார்க்குறதே கிடையாது. நாங்கள் போராடி வந்தோம் என்பதற்காக ஒரு NULML பணியாளர்கள், ஒரு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர்கள் என்ற ஒரே கோரிக்கை இதுக்காக இவங்க வந்து எங்களை வந்து கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறாங்க. எங்களுக்குன்ட்டு ஒரு ஏரியா கொடுக்குறாங்க. அந்த ஏரியாவை முடித்த பிறகும் அந்த பர்மனெண்ட் ஆளுங்க வராத இடத்துல போயிட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க. அது மட்டுமின்றி நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு வேலை முடிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு 12 மணிக்கா கேங்க் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப குப்பை இருக்க ஏரியாஸ் இல்லை இருக்கும், அந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. ஏன்னா இந்த வெயில் டைமில் பாருங்களேன், நாங்கள் 12 மணிக்கோடு செஞ்சுட்டு ஒரு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அது இல்லாமல் எல்லாரையும் வந்து 12 மணிக்கு வெயில் நேரத்துலையும் போட்டு அந்த வேலை வாங்குறது ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிரந்தர பணியாளர்களையும் உங்களையும் நடத்துறது எந்த அளவுக்கு வித்தியாசம்? ரொம்ப ரொம்ப வித்தியாசம் தோழர். ஏன்னா நிரந்தர பணியாளருக்குன்ற இதுவை வந்து எல்லாருமே பணியாளர்கள் தான். அந்த இதுவை வந்து கார்ப்பரேஷன் இது பண்ண மாட்டாங்க. அதில் வேற யூனியன் பாகுபாடுன்றது இருக்குது. இவங்க வந்து போராடிட்டு வந்தாங்க, அந்த யூனியன் ஏற்கனவே இருக்குது, அந்த யூனியனில் இருக்கவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இதுவும் இருக்குது தோழர். ரொம்ப பாகுபாடு இருக்குது இங்கே. சரி, இப்போ வந்து வெயில் டைம்ன்றீங்க, வெயில் டைத்தில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு மோர்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. தோழர் அது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். மோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் உழைப்போர் உரிமை இயக்கம் ஒரு போராட்டத்தை தொடங்கி 13 நாள் நீங்கள் பெரிய இதில் ரிபன் பில்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பல போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். அதுக்கப்புறம் உணவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து எல்லா சலுகைகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து போராட்டத்தில் இருந்ததால் தனியாரில் இருக்கவங்களுக்கு தான் பயன்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்து பயன்பெறோம். இப்போ அந்த உணவு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து காலையில் தரதில்லை எங்களுக்கு, மதியம் தராங்க, இரவு பணியில் இருக்கிறவங்களுக்கு தராங்க. இப்போ அந்த உணவில் கூட தரம் வந்து குறைவாக இருக்குது அது அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க. சரியில்லை, உணவில் வந்து குறைபாடுகள் இருக்குது, ஒரு டேஸ்ட் இல்லை, அப்புறம் கல் இருக்குது, அது சரியான க்ளீனிங்கில் பண்ணலைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டத்தை வந்து தொழிலாளர்கள் வச்சுருக்காங்க தோழர். இதுதான் இதை சாப்பிடுங்க சாப்பாடு போங்க அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் பார்க்குறாங்க. ஆமாம், அந்த போக்கு இருக்குது தோழர். நாங்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய எஸ்ஐ, எங்களுடைய அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருங்க கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து அது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எடுத்த மாதிரி தெரியலை தோழர். நடத்துறது வந்து வந்து எந்த மாதிரி நடத்துகிறாங்க? ஒரு தோழர் சொன்னாங்க, வா பண்ணுறது போன்றது, பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு வந்து மேஸ்திரிங்க இருக்காங்க, எஸ்ஐங்க இருக்காங்க. ஒரு எஸ்ஐ குழுவில் சிலர் தோழர் வந்து நல்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஒரு மேஸ்திரிங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையும் வா போ ஏய் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. அங்கேயே எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வேலை சொன்னேன்னா நீ தான் செய்யணும் அதை. இப்போ வந்து நான் செய்ய மாட்டேன், இல்லை சார் எனக்கு இந்த வேலை செய்ய தெரியல, நான் இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேன், என்ன இந்த ஒரு வேலையில் நான் பெருக்கிட்டு இருக்கேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல வந்து வேறு ஒரு வேலையை வாங்குவார். அங்கே போய் குப்பை எடு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன சொல்ல, இந்த இடத்த நான் வந்து பெருக்கின்றப்ப ஒரு முழுமையாக பெறலை, இங்கே நான் இருக்கேன், இல்லை நான் சொன்னது தான் நீ செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வேலையை வந்து ஆர்கனைசனே இவங்களால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது.